அனைவருக்கும் வணக்கம். காஞ்சி போலீஸ் பிளாட்ஃபார்ம்லேருந்து இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் ஆல்ட்ரேஷன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்குபேட்டர் வந்து நம்ம வச்சோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொரிப்பு திறன் கம்மியாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 முட்டை கிட்ட வச்சு 8 முட்டை தான் பொரிச்சுது. அதில் ஒன்று இருந்துச்சு, 7 குஞ்சு தான் நம்ம காப்பாற்ற முடிஞ்சுது. ஸோ அதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஈரப்பதங்களை வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ ஈரப்பதம் அதிகமாக க்ரியேட் பண்ணோம்னா ஒரு இன்லெட்டு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 ஃபேன் வச்சுருப்பேன். அது இல்லாமல் நிறைய ஹோல்ஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ ஒரு இன்லெட்டு ஒன்று எக்ஸிஸ்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து கொஞ்சம் அதிகமாக உள்ள தள்ளும், இன்னொரு இடத்துல வந்து காற்று வந்து வெளியே வந்து அதிகமாக எடுத்துரும். இது மாதிரி நம்ம பண்ணும்போது அதிகமான காற்றோட்டம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய முட்டைகளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வெறும் எக்ஸாஸ்ட் மட்டும் வச்சேன்னா முட்டையில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சிடும். அதனால தான் இன்லெட் ஒன்று எக்ஸிட் ஒன்று வச்சுருக்கேன், உள்ள தண்ணியை வச்சுருக்கேன். ஸோ இந்த வாட்டி ஒரு 18 முட்டை வச்சுருக்கேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் காய்ஸ். இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.